இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அழு, நல்லா அழு. உன்னை அழாதன்னு இனிமே சொல்ல மாட்டேன். ஏன்னா உன் அழுகைக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ மட்டும்தான் காரணம். ஆமா, நான் தான் காரணம். நான் சொல்லாத உண்மைதான் காரணம். எங்க உண்மையா சொன்னா அம்மா வருத்தப்படுவாங்களோன்னு நினைச்சு நான் மறைச்சதுதான் அதுக்கு காரணம். நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன். எத்தனை நாளைக்குதான் என்னாலையும் எல்லா உண்மையும் மறைக்க முடியும்? கண்டிப்பா நான் சொல்லதான் போறேன். சொல்றதுக்கான காலமும் சூழ்நிலையும் வரும். கண்டிப்பா வரும். ஓ சரி, ஓகே. அப்படியா? ஓகே சரி, ஓகே. அவங்கள தெரியும். என்னாச்சுடி? என்னாச்சு? கிருஷ்ணவேணி இன்னும் அப்சர்வேஷன்ல தான் இருக்காங்களாம். ஐயோ, அப்படின்னா அந்த அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலையா? மா, எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? அதான் இல்லன்னு சொல்றாங்களே. ஏய், என்னடி நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடிட்டா என்னடி பண்றது? என்ன சும்மா உத்து உத்து பாக்குற? அம்மா திடீர்னு கிருஷ்ணவேணி மேல அக்கறை வந்து பேசுறாளேன்னு பாக்குறியா? அட நீ வேற ஏண்டி? கிருஷ்ணவேணி அம்மா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. அந்த அம்மாவோட பொண்ணுதான் வானதி. இந்த விஷயம் அந்த அம்மாக்கு இன்னும் தெரியாதுல்ல. அது பாட்டுக்கு இந்த உண்மையை வெளியே சொல்லாம கண்ணு மூடிடுச்சுன்னா என்னடி பண்றது? ஆர்த்தி, அம்மா, என்னடி ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? அதுவா, கண்ல தூசி விழுந்திருக்கும்மா. அடி போடி. இவ ஒருத்தி. தூசி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அத்தை இவள ஒதுக்கி வச்சுட்டால, அதான் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இவ அழறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு கடைசியா கார்ல போனதுதான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அதை ஏமா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க? அது ஒரு சோகமான சம்பவமா? அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துட்டீங்க. அதை விடுமா. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அண்ணே, வானதி எனக்கு ரத்தம் கொடுத்ததா நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குண்ணே. எதுக்குமா பயப்படணும்? ராஜேஸ்வரிக்கும் அவன் மகனுக்கும் வானதி செஞ்சது தெரிஞ்சதுன்னா அவங்க கோவப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? வானதியை திட்டிருப்பாங்களா? ஏற்கனவே என்னால அவளுக்கு பல பிரச்சனை. அவளை வீட்ல யாரும் பழைய மாதிரி மதிக்கிறதில்ல, பேசுறதில்ல. அவ என்ன காப்பாத்துனாங்கிறதுக்காக அவங்களுக்கு அவ மேல உள்ள கோபம் இன்னும் அதிகமாயிருந்தா அதனால வானதிய மேல வேதனைப்படுத்துவாங்களே. அத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குண்ணே. நான் வானதிய பார்த்து பேசணும்னே. நான் அவளை கூப்பிட்டு அத அந்த வீட்ல வேற யாராவது பார்த்துட்டா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கண்ணே. அவகிட்ட நீங்க பேசி நாளைக்கு கோவிலுக்கு வர சொல்லுங்கண்ணே.
கோவில்ல நான் வானதியை பார்த்தா எனக்கு என் சாமியை பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்கம்மா, நான் பேசுறேன். ரொம்ப டயர்டா இருக்குண்ணே, நான் போய் தூங்குறேன். ஹலோ, சொல்லுங்க. வேணியம்மா எப்படி இருக்காங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வந்தாச்சுமா. வந்ததும் உன்னை பத்தி தாம்மா பேசினாங்க. மாப்ள, கேட்டீங்கல்ல உங்க அம்மா சொல்றத? வானதி மேல கோவம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க, நடிப்பாங்க. வானதி என்ன செஞ்சாலும் அவங்க அவளையே தான் நம்புவாங்க. ஆனா இந்த வானதி இருக்காளே, எதையாவது செஞ்சு மஸ்கா போட்டு உங்க அம்மாவை சமாதானப்படுத்திடுவா. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? வானதியை திட்டணும்ங்கறியா? குடும்பம்னா சண்டை வரும், கோபதாபம் வரும், எல்லாத்தையும் மறந்து சமாதானமும் வரும். நீ என்ன தப்பு பண்ணாலும் ஒன்ன நான் மன்னிக்கல, எல்லாத்தையும் மறக்கல. இப்ப எதுக்கு நீங்க ஒரேடியா பொங்குறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அமைதியா இருக்கிறது? மரம் சும்மா இருந்தாலும் காத்து சும்மா இருக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தினம் தினம் ஏதாவது பண்ணி என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு தானே இருக்க. அம்மா, நல்லா இருக்கீங்களா அம்மா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை வந்துட போகுது? அழகர் என்ன விஷயத்த சொன்னாரு. எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது உன்னோட ரத்தம் தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நானே உங்க ரத்தம் தானேம்மா. என்னம்மா யோசிக்கிற வானதி? அந்த சந்தோஷத்துல கூட நீ எப்படி இருக்கிறியோ, உன்னை ராஜேஸ்வரியும் உன் புருஷனும் என்ன சொல்லுவாங்களோன்னு என் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு. புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேம்மா. உங்களுக்கு ஏம்மா அந்த கவலை? நான் பிளட் கொடுத்ததை அவங்க ஏன் தப்பா நினைக்க போறாங்க? அந்த அளவுக்கு என் அத்தை மோசமானவங்களா என்ன?